தமிழ்நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு. எந்தெந்த மாவட்டத்தில் பலத்த மழை பதிவாகும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. இனி வரப்போகிற நாட்கள்ல ஒரு தொடர் கனமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக நமக்கு பதிவாக இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய 2 தினங்களுக்கும் கனமழைக்கான வாய்ப்புகள் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆகவே எந்தெந்த தேதிகளில் மழை பொழிவுகள் இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ள போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க. இனி வரப்போகிற நாட்களிலும் ஒரு தொடர் கனமழையானது எதிர்பார்க்க முடியும். தமிழ்நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் கனமழையானது எதிர்பார்க்கலாம். குறிப்பாக நாளை மற்றும் நாளை மறுநாளிலும் இன்றைக்கு ஒரு சில மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவாகும். மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இருந்து கேரள கடலோர பகுதிகள் வரை வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை பொறுத்த வரைக்கும் நிலவுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இதன் காரணமாக நமக்கு வலுவான கனமழை பொறுத்தவரை எதிர்பார்க்க முடியும். மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் தொடர்ந்து கேரள கடலோர பகுதிகள் வரைக்கும் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது. ஆகவே ஒரு தொடர் கனமழையானது தமிழ்நாடு முழுவதும் இனி வரப்போகிற நாட்கள்ல எதிர்பார்க்கலாம். குறிப்பாக நாளை மறுநாள் வரைக்கும் விட்டு மாலை மற்றும் இரவு நேரங்களில் சட்டென்று வானிலை மாறுகிறத நம்ம பார்க்கலாம். இதன் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய கனமழையும் நிச்சயமாக தீவிரமடையும். அடுத்து வரும் 3 தினங்களுக்கு தொடர் கனமழையானது உறுதியாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வியாழன், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகள் வரைக்குமே கூட மழை பொழிவுகள் கடலோர பகுதிகள், டெல்டா உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் வரக்கூடிய சனிக்கிழமை வரை மாலை இரவு நேர மழை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடும். கடலோர பகுதிகள் முதற்கொண்டு நமக்கு மழை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம மாவட்ட வாரியாக நம்ம பார்க்கலாம். மறக்காம எல்லாருமே ஸ்கிரீனுக்கு கீழே தெரியக்கூடிய அந்த லைக் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க. வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல மழை பொழிவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். குறிப்பாக சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் படிப்படியாக மழை பொழிவுகள் அதிகரிக்கக்கூடும். அடுத்து வரக்கூடிய 3 தினங்களுக்கு உள் மாவட்ட பகுதிகளில் பரவலாக மிதமான மழை மற்றும் கனமழையாக எதிர்பார்க்கலாம். வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் கனமழையானது சற்றே வலுப்பெற வாய்ப்பு இருக்கு. சேலம் மாவட்டத்தில் தம்மம்பட்டி, இளம்பிள்ளை, அதே மாதிரி நாமக்கல், ராசிபுரம், திருச்செங்கோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி, சத்தியமங்கலம், கோபிச்செட்டிப்பாளையம், திருப்பூர் மாவட்டத்தில் அவினாசி, பல்லடம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும், தருமபுரி மாவட்டம் குறிப்பாக ஒகேனக்கல், பாபிரெட்டிப்பட்டி, அதைத் தொடர்ந்து பெண்ணாகரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர், மாரண்டஹள்ளி, ஒசூர், தேன்கனிக்கோட்டை உள்ளிட்ட பெரும்பாலான உள் மாவட்டங்களில் படிப்படியாக இன்று முதல் அடுத்த 3 தினங்களுக்கும் மழை பொழிவுகள் அதிகரிக்கக்கூடும். அதே போல ராணிப்பேட்டை மாவட்டம் கலவாய், செம்மேடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், திருவண்ணாமலை, போலூர், வந்தவாசி, சேத்பட்டு, ஆரணி, செங்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பகல் நேரங்களில் இங்கெல்லாம் கொஞ்சம் வெயில் அதிகமாகவே இருக்கும். ஆனாலும் மாலை அல்லது இரவு நேர இடி மழை வாய்ப்புகள் அடுத்து வரக்கூடிய 2-3 தினங்களில் எதிர்பார்க்கலாம். அடுத்து வரக்கூடிய 2-3 நாட்களில் உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் கணிசமாக மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் சற்று வலுவான கனமழையும் பதிவாகக்கூடும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டையிலும் விட்டு பகுதியாக மிதமான மழைக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக டெல்டா மாவட்ட பகுதிகள் பெரும்பாலான இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையானது தீவிரம் அடையும். தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் தொடர்ந்து மழை வாய்ப்புகள் நம்ம எதிர்பார்க்கலாம். குறிப்பாக மயிலாடுதுறை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் விட்டு கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடையும். டெல்டா மாவட்டத்தினுடைய கடலோர மற்றும் கடலொட்டிய பகுதிகளில் பரவலான மழை பொழிவுகள் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். தஞ்சாவூர், திருவாரூர் போன்ற இடங்கள் எல்லாம் கனமழையானது வலுவாக பதிவாகும். குறிப்பாக அடுத்து வரக்கூடிய 2-3 தினங்களுக்குள்ளாக டெல்டா மாவட்டங்களில் சில இடங்களில் கனமழைக்கான எச்சரிக்கையும் எதிர்பார்க்க முடியும். நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை,
திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். ஆகவே வேலூர் முதல் சேலம் வரை இருக்கக்கூடிய உள் மாவட்ட பகுதிகளிலும், மயிலாடுதுறை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய டெல்டா பகுதிகளிலும் அடுத்து வரக்கூடிய சனிக்கிழமைக்குள்ளாக பரவலாக மழை பொழிவுகள் தீவிரமடையும். இன்று முதல் படிப்படியாக நிறைய மாவட்டங்களில் வானிலையில் சில மாற்றங்கள் ஏற்படுகிறத உங்களால் பார்க்க முடியும். நாளை மற்றும் நாளை மறுநாள் தினங்களிலும் கணிசமாக நமக்கு மழை பொழிவுகள் தொடர்ந்து நமக்கு எதிர்பார்க்கலாம். வட தமிழக கடலோர மற்றும் தென் தமிழக பகுதிகள் குறிப்பாக ஒரு சில இடங்களில் கனமழையானது பதிவாகும். வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தின் பகுதிகள், வட தமிழக கடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட இடங்களில் கணிசமாக நமக்கு மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். வட தமிழக கடலோர மற்றும் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் பரவலாக கனமழையானது தீவிரமடையும். சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மிதமான மழை வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. தென் தமிழகத்தினுடைய பகுதிகள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலும் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழை தீவிரமடையும். ஏன்னா தென் மாவட்டத்தில் மழை நீண்ட நாட்கள் ஆகிறது அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் சொல்லியிருந்தீங்க. குறிப்பாக அந்த மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற இடங்கள்ல மழை பொழிவுகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கான தகவலையும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, நீங்க மறக்காம தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை நீங்க கேட்டு பயன்பெறுங்க. ஏன்னா தென் மாவட்ட பகுதிகளில் அடுத்து வரப்போகிற வியாழன், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகள்ல பகுதியாக சில இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். ஒரே நாள்ல எல்லா தென் மாவட்டங்கள்ல மழை வராவிட்டாலும் பகுதியாக நமக்கு மழை பொழிவுகள் ஒவ்வொரு நாளும் நமக்கு தீவிரமடையும். வரக்கூடிய சனிக்கிழமைகளுக்குள்ளாக இந்த வாரம் முடிவதற்குள்ளாகவே நமக்கு மழை பொழிவுகள் பல இடங்கள், தென் மாவட்டங்கள், டெல்டா, கடலோரம் மற்றும் உள் மாவட்டங்கள் என பல இடங்களிலும் மழை வாய்ப்புகளானது கொட்டி தீர்க்கும். நேற்று வரைக்கும் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் இன்று முதல் வானிலையில் சில அதிரடி மாற்றங்களை நீங்க பார்க்க முடியும். மாலை நேரங்களுக்கு பிறகு படிப்படியாக மழை வாய்ப்புகளும் அநேக இடங்கள்ல தீவிரம் அடையக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பகுதியாக கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பகுதியாக விட்டு நமக்கு மழை தீவிரமானது நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஒரு சில இடங்களில் நமக்கு லேசான மழையும் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பொழிவுகளாகவும் கண்டிப்பாக நமக்கு பதிவாகும். குறிப்பாக மலை பகுதிகளில் கனமழை வரைக்குமே எதிர்பார்க்கலாம். உதாரணமாக நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு, கோயம்புத்தூர் தெற்கு பகுதிகள், தேனி, தென்காசியினுடைய மலை பகுதிகளில் சற்று வலுவான கனமழையும் மற்ற இடங்களில் மிதமானது முதல் கனமழையுமாக பதிவாகும். கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி கொளச்சல், எரணியல், புத்தனணை, பேச்சிப்பாறை, சிவலோகம் உள்ளிட்ட பல்வேறு கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய அநேக இடங்களிலும் அடுத்து வரக்கூடிய நாளை மறுநாளுக்குள்ளாக படிப்படியாக மழை பொழிவுகள் அதிகரிக்க தொடங்கிறோம். இன்றைக்கு உள் மாவட்டங்களிலும் டெல்டா பகுதிகளிலும் கடலோரத்தில் சில பகுதிகளிலும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்க தொடங்கி பின்னர் படிப்படியாக நமக்கு தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் வலுவான கனமழை தொடர்ந்து நீடிக்கும். மலை பகுதிகள் தினந்தோறும் மழை பொழிவுகள் எதிர்பாருங்க. வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லார் இது போன்ற மலை பகுதிகளில் தொடர் கனமழையானது நிச்சயமாக பதிவாகும். நண்பர்களே, கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் சென்னையில் நமக்கு 40 டிகிரி செல்சியஸ் ஆனது பதிவாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் சென்னை பகுதிகளில் நமக்கு தொடர்ந்து வெயிலுடைய தாக்கம் அதிகமாக பதிவாயிருக்கு. அதே மாதிரி டெல்டா பகுதிகளிலும் தொடர்ந்து நமக்கு மழை பொழிவுகளும் ஆங்காங்கே நமக்கு வரும் நாட்களில் எதிர்பார்க்க முடியும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பார்த்தோம். அடுத்ததாக அதிகபட்ச மழை அளவு எத்தனை சென்டிமீட்டர் நமக்கு மழை பொழிவுகள் பதிவாகியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் 4 சென்டிமீட்டர் மழையும், சென்னையில் 3 சென்டிமீட்டர் மழையும், காஞ்சிபுரத்தில் 2 சென்டிமீட்டர் மழை பொழிவானது பதிவாகி இருக்கிறது. திருப்பூர் மாவட்டத்தில் 2 சென்டிமீட்டர் மழை பொழிவு, அரியலூரில் 2 சென்டிமீட்டர், திருவள்ளூர் மாவட்டத்தில் 2 சென்டிமீட்டர் மழையும், விழுப்புரத்தில் 1 சென்டிமீட்டர், திருச்சிராப்பள்ளியில் 1 சென்டிமீட்டர், ராணிப்பேட்டையில் 1 சென்டிமீட்டர் மழையும், தஞ்சாவூரில் 1 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 1 சென்டிமீட்டர் மழையும், பெரம்பலூரில் 1 சென்டிமீட்டர் மழையும், ஈரோடு மாவட்டத்தில் தலா 1 சென்டிமீட்டர் மழையுமாக பதிவாகி இருக்கிறது. இனி வரப்போகிற நாட்களிலும் தொடர் மழை வாய்ப்புகள் இதைவிட இன்னும் நமக்கு மேலும் தீவிரமடையும். 5 சென்டிமீட்டருக்கு மேலாக நல்ல ஒரு மழை பொழிவும் எதிர்பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.